அனைவருக்கும் வணக்கம் மக்களே. போன வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால வீடியோக்களை பிரித்து 3 பார்ட்டாக போட்டிருக்கோம். இது செகண்ட் பார்ட்டு. இந்த வீடியோவில் பளிர் இன மக்களுக்கும் மங்களதேவி கண்ணகிக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம் வாங்க. மதுரையில் மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன்ட்ட தன்னுடைய கணவன் கோவலன் கொல்லப்பட்டதுக்கு நீதி கேட்ட கண்ணகி தேவி மன்னனோட மரணத்துக்கு பின்னாடி அந்த கோட்டையிலிருந்து மேற்கு வாசல் வழியாக வெளியேறி வைகை நதி பாயிரை எதிர்த்து செய்கிறதில் ஒரு 14 நாட்கள் நடந்து வந்திருக்காங்க. 14வது நாளாக அவங்க சுள்ளிமலை பகுதிக்கு வந்திருக்காங்க. மதுரையை எரித்த கண்ணகி தேவி உடம்பு ஃபுல்லாக சாம்பலாக இருந்திருக்கு. கோபம் தெரியாத கண்ணகி தேவி தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக இந்த சுருளி அருவியில் வந்து குளிச்சிருக்காங்க அப்படின்றத வரலாற்று ஆய்வாளர்கள் சிலப்பதிகாரத்தை மேற்கோள் காட்டி குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணகி தேவி இப்போ இங்கே இருக்கிற பளியங்குடி இது வழியாக அந்த மலைக்கு நடந்தே போயிருக்காங்க. இந்த மலை வழியா போன கண்ணகி தேவி அந்த மலை உச்சியில ஒரு வேங்கை மர நிழல்ல 14 நாட்கள் தவம் செஞ்சிருக்காங்க. 14வது நாளா கோவலன் ஒரு புஷ்பக வானம் மூலமா வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு கண்ணகியை தன்னோட சேர்ந்து அழைச்சிக்கிட்டு விண்ணை நோக்கி புறப்பட்டாரு அப்படின்னு சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி கோவலனும் கண்ணகியும் விண்ணை நோக்கி சென்ற இடம்ன்றதுனால இந்த இடத்துக்கு விண்ணோத்திப்பாறை அப்படின்ற பேர் இருந்திருக்கு. நாளடைவில் இந்த பேர் மருவி வண்ணாத்திப்பாறை அப்படின்னு இப்ப அழைக்கப்படுது. கோவலன் கண்ணகி தம்பதி வானத்தை நோக்கி போற நிகழ்வை இந்த பளியர்கள் சொல்ற குன்றக்குறவினத்தோட மூதாதையர்கள் தான் பார்த்துட்டு மன்னன் சேரன் செங்குட்டுவன்கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சேரன் செங்குட்டுவன் இமயமலைக்கு போய் கல் எடுத்துட்டு வந்து மங்களதேவி கண்ணகி தெய்வத்துக்கு கோவில் ஒன்று இந்த மலை உச்சியில கட்டியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம அடுத்த வீடியோ பாருங்க. நன்றி.